UGTRB English Unit 2 வில்லியம் பிளேக் எழுதின lamb poem, ஜான் டன் எழுதின The Bait poem, பிலிப் சிட்னி எழுதின The Sonnet 1ங்கிற போயம்ல இருந்தா MCQ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was William Blake born? வில்லியம் பிளேக் எப்ப பிறந்தாரு? நவம்பர் 28, 1757 1757. When did Blake die? எப்ப இறந்தார்? 1827ல இறந்துட்டார். What phrase in the poem Jerusalem refers to the dehumanizing nature of the industrial revolution? இந்த போயம்ல அவர் இந்த ஜெருசலேம்ங்கிற ஃப்ரேஸ் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டீஹியூமனைசேஷன் நேச்சர், மனிதாபிமானம் அற்ற நிலை. அது எப்போ அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வரும்போது அதை தான் வந்து என்னன்னு சொல்றாரு, டார்க் சாட்டனிக் மில்ஸ். சாட்டன் அப்படின்னா நமக்கு தெரியும் சைத்தான். ஸோ அதை காட்டு மிராண்டித்தனமா இருப்பாங்க. டீஹியூமனைசிங். Blake's unique technique of publishing text and hand-colored illustration together is called. இதுக்கு பேர் அவர் யூஸ் பண்ற டெக்னிக் பேர் என்ன? illuminated printing. அது வந்து என்னன்னு சொல்றாங்க? illuminated, bright அப்படின்னு சொல்றோம். What is the subtitle of the combined 1794 collection of William Blake's poem? 1794ல வில்லியம் பிளேக் உடைய கலெக்ஷன், அவருடைய போயம் கலெக்ஷன் வந்தது. அதனுடைய டைட்டில், சப்டைட்டில் என்னன்னு கேக்குறாங்க. Achieving the two contrary state of human soul. In Blake's symbolic system, the rival image to the lamb in the state of experience is the tiger. ஸோ அவர் டைகருங்கிற சிம்பிள். ஏன்னா வில்லியம் பிளேக்குங்கிற ஒரு சிம்பிளிஸ்ட் போயிட். அவர் நிறைய சிம்பிள்ஸ் வந்து இமேஜரி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் அவருடைய போயம்ஸ்ல. ஸோ வில்லியம் பிளேக் தான் வந்து ரெண்டு போயம்ஸ் அவருடைய கலெக்ஷன்ல இருக்கும். ஒன்று வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், இன்னொன்று வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரெண்டு முக்கியம். Who is the fictitious persona that sings the songs of innocence? Songs of Innocenceல அந்த ஒரு இமேஜினரி பர்சனா சிங்ஸ், அந்த பாடுறவர் யார்? The piper. Who is the persona that introduce the songs of experience? The songs of experience introduce பண்ற persona யாரு? The bard. Which of these poems is not listed in the collection of songs of innocence? நீங்க songs of innocenceல என்னென்ன போயம் லிஸ்ட், songs of experienceங்கிற போயம் கலெக்ஷன்ல என்னென்ன போயம் லிஸ்ட் இருக்கு நீங்க பார்க்கணும். அப்ப பார்த்தாதான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொடுத்துருக்க போயம்ல எது வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ்ல இல்லை அப்படின்னா அந்த பாய்சன் ட்ரீ இல்லை, மற்றதெல்லாம் இருக்கு. த ஸ்பீக்கர் இந்த போயம் த லேம்ப் இஸ், இந்த லேம்ப்ல ஸ்பீக்கர் யார் அப்படின்னா எ சைல்டு. இன் த லேம்ப் த சைல்டு டெல்ஸ் த லேம்ப் தட் இட்ஸ் அ கிரியேட்டர் இஸ் கால்ட் பை வாட் நேம்? கிரியேட்டருக்கு ஒரு என்ன நேம்? த லேம்ப்ஸ் நேம் இஸ் கால்டு பை தை நேம். தை நேம் அப்படின்னா தைங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்ல யுவர் அப்படின்னு அர்த்தம். The theme of the poem, the lamb, is identified in the notes as praise of the God, praising God. அதான் இந்த மெயின் theme of the poem. Which famous bookseller did Blake work for as an independent engraver? Joseph Johnson. அவர்தான் வந்து famous book seller. Blake's poem Jerusalem is actually a part of which largest work? இந்த ஜெருசலேம்ங்கிறது ஆக்சுவலா அவர் எங்க இருந்து அந்த பார்ட் எடுக்கிறார் அப்படின்னா மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகைண்ட், அதுல ஒரு நிறைய ஜெருசலேம் பத்தி, காடை பத்தி, சேட்டனை பத்தி நிறைய எழுதியிருப்பார். The collection The Songs of Innocence was first published in, Songs of Innocence எப்ப பப்ளிஷ் பண்ணப்பட்டது? 1789. How many stanzas comprise the poem The Lamp? Lampல எத்தனை stanzas இருக்கு? 2 stanzas. What does the child ask the lamp twice in the first stanza? First stanzaல அந்த குழந்தை ரெண்டு முறை என்ன கேக்குது? Does thou know who made thee? உனக்கு தெரியுமா உன்னை யாரை உருவாக்குனதுன்னு அப்படின்னு கொஸ்டின் கேக்குதான். John Donne was the leading poet of which school? John Donne எந்த ஸ்கூல்ல சேர்ந்தவர்? மெட்டாபிசிக்கல். மெட்டா அப்படின்னா பியாண்ட்னு அர்த்தம், பிசிக்கல் அப்படின்னா பிசிக்கல் நேச்சர், நமக்கு புரியாத ஒரு அப்பாற்பட்டது, அதுதான் வந்து மெட்டாபிசிக்கல்
What high religious office did John Donne hold in London? John Donne லண்டன்ல எந்த ரிலீஜியஸை சேர்ந்தவர்? எந்த ஆஃபீஸ்? Dean of St. Paul's Cathedral. Who was the first person to use the term metaphysic to refer to John style? மெட்டாபிசிக் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணவர், டேர்மை கொடுத்தவர் ஜான் ட்ரைடன். மெட்டாபிசிக்கல் ஏஎல்ல கொடுத்தவர், மெட்டாபிசிக்கு கூட ஏஎல்ல கொடுத்தவர் டாக்டர் ஜான்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமுவல் ஜான்சன் யூஸ் த டேர்ம் மெட்டாபிசிக்கல் இன் டேஷ் சென்ஸ், பெஜாரேட்டிவ் சென்ஸ், ஒரு இழிவுபடுத்துற மாதிரி, அதாவது ஒரு நேர்மறை எதிர்மறையா நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. How does Dr. Johnson define metaphysical conceits? டாக்டர் ஜான்சன் இந்த மெட்டாபிசிக்கல் டேர்ம், அந்த கான்செப்ட் எப்படி அவர் யூஸ் பண்றாருன்னா, a combination of dissimilar images. கம்பேர் பண்ணுவாங்க, ஒரு இமேஜை இன்னொரு இமேஜோட கம்பேர் பண்ணுவாங்க, பட் அதுல ஒரு காம்பினேஷன், அதுல டிஸ்சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ அதை தான் டாக்டர் டிஎஸ் ஈலியட் என்ன பண்ணியிருப்பார்னா, மெட்டாபிசிக்கல் போயட்ஸை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பார். அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ற 2 டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது அந்த 17th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் ஜான் டன் வாழ்ந்த மெட்டாபிசிக்கல், அவரு கூட இருந்த அந்த கான்டெம்பரரி ரைட்டர்ஸுக்கிட்டலாம் அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி இருக்கும், அதாவது தாட்டும் ஃபீலிங்கும் ஒத்து போகும். ஆனால் 17th century போயட்ஸு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தாட்டும் ஃபீலிங்கும் ஒத்து போகாது, ஃபியூஷன் ஆகாது. அதனால தான் டிஸ்சிமிலர், டிஸ்அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சாங்க. Next question. Which modern critic admired the metaphysical poet's ability to blend thought and feeling? Thought to feeling பத்தி இப்பதான் நான் பேசணும். T.S. Eliot. What term did T.S. Eliot use to describe the rupture between thought and feeling? தாட்டுக்கும் ஃபீலிங்கும் ஒத்து போலன்னா அது என்னது? டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஒரே மாதிரி இருந்தா அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. The Bait is considered a parody of which famous poem? எந்த போயமோட அது பேரடியா இருக்கு? The Passionate Shepherd to His Love. What is the rhyme scheme of the 7 4-line stanzas in the Bait? AABB அந்த ஃபார்ம்ல இருக்கும். In the Bait, a fishing is used as the metaphor for romantic courtship. அந்த ஃபிஷிங்கிற அந்த ஒரு டேர்ம் அது என்னக்கு மெட்டாஃபரா அவர் பயன்படுத்தியிருக்காருன்னா ரொமான்டிக் கோர்ட்ஷிப். According to stanza 2, the beloved has the power to warm the river more than what? The sun. ஸோ அந்த belovedக்கு அந்த என்ன பவர் இருக்கான்? ரிவரை சூடு பண்ற பவர் இருக்கான். யாரை காட்டிலும்? சூரியனை காட்டிலும் அதிகமா இருக்கான். அப்படியே அவர் கம்பேர் பண்ணியிருப்பார். In the spiritual analogy of the bait, false baits represent, the false baitங்கிறது எதை represent பண்ணுது? Demagogues or the false preachers, தவறான வழி நடத்துறதுல தவறான எண்ணம் கொண்ட போதகர்களை காட்டுது. Who was the 14-year-old girl whose death inspired Donne's anniversary? டன் எழுதின anniversaryல அந்த 14-year-old girl அவருடைய டெத்தை இன்ஸ்பயர் பண்ணது யார்? அந்த நேம் அப்படின்னா எலிசபெத் ட்ரூரி. அக்கார்டிங் டு டாக்டர் ஜான்சன், டாக்டர் ஜான்சன் தான் அந்த மெட்டாபிசிக்கல் போயிட்டை பற்றி இந்த லைன் கொடுத்தார். த மோஸ்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ் ஆர் யோக்டு பை வயலன்ஸ் டுகெதர் அப்படின்னு சொன்னார். த மோஸ்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ், மிகவும் வேறுபட்ட கருத்துகள், யோக்டு பை வயலன்ஸ் டுகெதர், வன்முறையாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. இதுதான் அந்த மெட்டாபிசிக்கலுக்கு அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ 2 வேறுபட்ட கம்பாரிசனு அதை கொண்டு வரும்போது இட் மேக்ஸ் அ வயலன்ஸ் டுகெதர். வாட் டஸ் த பெய்ட் சஜஸ்ட் அபவுட் த ஃபிஷ் தட் கேன் ரெசிஸ்ட் த லேடிஸ் சார்ம்ஸ்? இட் இஸ் வைசர் ஃபார் தேன் ஐ. என்னை விட அது ரொம்ப புத்திசாலியா இருக்குது. ஐங்கிறது ஸ்பீக்கர். ஐ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஸ்பீக்கரை ரெப்ரசன்ட் பண்ணுது. When was Sir Philip Sidney born? 1554. In which battle did Sidney die as a soldier? எந்த பேட்டில்ல ஒரு சோல்ஜரா இறந்தாரு?
ஆர்ன்ஹெம் நெதர்லாண்ட்ஸ்ல. எப்ப நடந்ததுன்னா 1586ல. What is considered the finest Elizabethan sonnet cycle? Astrophel and Stella. The finest sonnet cycle. In sonnet 1, what is the primary goal of the speaker? Astrophel. Sonnet 1ல ஒரு பிரதானமான நோக்கம் என்ன? அஸ்ட்ரோஃபிலுக்கு என்ன? To win Stella's grace and show his love in verse. அந்த ஸ்டெல்லா கிட்ட ஒரு இரக்கத்தை பெறணும், கருணையை பெறணும். அது கருணையை பெற்று அவகிட்ட என்ன காட்டணும்? ஒரு லவ் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? இன் வேர்ஸ், இன் போயம், கவிதை மூலியமா. Why does Astrophil want Stella to read his pain? ஏன் அஸ்ட்ரோஃபில் வந்து ஸ்டெல்லா கிட்ட அவனுடைய பெயின், அவனுடைய வலிகளை வந்து உணர்த்தணும்னு சொன்னான், வெளிப்படுத்தணும்னு சொன்னான். So that pleasures might cause her read. Reading might make her know. Pleasure might cause her read. அவனுடைய மகிழ்ச்சி, pleasure, விருப்பம், அவளை படிக்க வைக்கணும். ரீடிங், படிக்கும் போது தெரியப்படுத்தணும். அந்த ரீடிங்ஸ் மூலியமா, அந்த கவிதைகள் மூலியமா அவளுக்கு தெரியப்படுத்தணும். When Astrophil searches for fit words, he looks for inspiration in other leaves. Other leaves na from other poets. கவிதை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டான். பட் கவிதைக்கு சோர்ஸ், இதுக்கு முன்னாடி கவிதை எழுதின கவிஞர்களுடைய ஒர்க்கை எடுத்து பார்க்கணும். ஸோ அவங்ககிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். What does Astrophil call his struggle to find original invention? Nature's child fled step dame study blows. அது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அது எழுத ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கும். அப்படி அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அந்த வேர்ட்ஸ் வந்து இன்வென்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய கவிஞர்கள் பாட்டு எழுதுறாங்க. எடுத்த உடனே இந்த லைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. ஸோ அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். How does Astrophil describe himself in the third quatrain of the sonnet? அஸ்ட்ரோஃபில் அவனை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றான்? தேர்ட் ஸ்டான்ஸாவில், கிரேட் வித் a child to speak and helpless in my throes. அவனே வந்து ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கான். Who finally speaks to Astrophil at the end of the poem is Muse. Muse அப்படின்னா அவங்க தேவதைகள், அந்த ஞானத்தை கொடுக்குறோம், அந்த கவிதை எழுத கொடுக்குற தேவதைகள். ஜான் மில்டன் கூட பாரடைஸ் லாஸ்ட் எழுதும் போது அந்த மியூஸை வந்து பிரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். What is the famous final advice to the muse gives to the poet? என்ன அட்வைஸ் அந்த மியூஸ் கொடுத்தது? Fool, said my muse to me, look in thy heart and write. Look at your heart, listen to your heart, and then you have to write அப்படின்னு சொல்லிச்சாமா. உன்னுடைய இதயத்தை கவனி, உன்னுடைய இதயத்தை லிசன் பண்ணு, அதுல இருந்து வார்த்தைகள் வெளிப்படும், அதை நீ எழுது கவிதையா அப்படின்னு சொல்லுதாமா. சொன்ன மாதிரி அதான் ஃபைனல் அட்வைஸ். Sidney's work that introduced Renaissance critical ideas to England is the defense of poesy. சிட்னி ஒரு கிரிட்டிசிசம், இதெல்லாம் கிரிட்டிசிசத்துல வரும். ஸோ பிலிப் சிட்னியை வந்து ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அவர் எழுதினார். What was the title of Sidney's heroic prose romance? அவர் ஒரு ப்ரோஸ் ரொமான்ஸ் எழுதியிருக்க, அதுக்கு பேர் என்னன்னா அர்காடியா. Sidney's death occurred in October of which year? 1586. ஆல்ரெடி அவர் வந்து அந்த பேட்டில் இறந்துட்டார் நம்ம பார்த்தோம். அந்த இயர் 1586. In sonnet 1, the poet mentions a biting my dash drawned pen. அது பேர் என்னன்னு கொடுத்துருப்பாரு, அந்த லைனை drawned pen அப்படின்னு கொடுத்துருப்பாரு. The term Astrophil literally means star lover அப்படின்னு அர்த்தமா. இந்த மாதிரி மேட்ச் ஷீட்டாவும் கேட்பாங்க. காலம் ஏ காலம் பி கொடுத்துருக்காங்க. மெட்டாபிசிக்ஸ், மெட்டாபிசிக்கல், டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, இன்வென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எதோட தொடர்புடையதுன்னு பார்க்கலாம். இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஜான் ட்ரைடன். மெட்டாபிசிக்கல் அப்படின்னா யார் வரணும்? சாமுவேல் ஜான்சன், டாக்டர் ஜான்சன். டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி இல்ல அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, இது ரெண்டுமே வந்து டிஎஸ் எலியட் தான். இன்வென்ஷனுங்கிறது ரிமைனிங் யார் இருக்கா? பிலிப் சிட்னி.
நெக்ஸ்ட் மேட்ச் இட்டு இந்த லேம்ப் போயம் கொடுத்துருக்காங்க, இந்த டைகர் கொடுத்துருக்காங்க, இந்த பைப்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்டெல்லா கொடுத்துருக்காங்க. இது எதோட தொடர்புடையது? இப்போ லேம்ப் பாருங்க, the state of innocence, இன்னசென்ஸோடைய நிலை தான் ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ். the டைகர் வந்து ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். the பைப்பர் அப்படின்னு பர்சன் ஆஃப் த சாங் ஆஃப் இன்னசென்ஸ், சாங் ஆஃப் இன்னசென்ஸ் உடைய அது ஒரு பர்சனா. அடுத்து ஸ்டெல்லா வந்து லிட்ரல் மீனிங் ஆஃப் ஸ்டார், ஸ்டாருங்கிறது நட்சத்திரம், அதனுடைய லிட்ரல் மீனிங் அதுதான் வந்து ஸ்டெல்லா. நெக்ஸ்ட் பாருங்க காலம், இயர் கொடுத்துருக்காங்க, ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 1591, 1789, 1580, 1794 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1591ங்கிறது எங்க வருது? போஸ்துமஸ் பப்ளிகேஷன் ஆஃப் அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா. 1789ங்கிறது பப்ளிகேஷன் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ். சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் பப்ளிஷ் ஆனது 1789. இந்த 1580ங்கிறது completion of the version of Arcadia. 1794 அப்படிங்கிறது publication of songs of experience. இந்த songs of innocence இந்த songs of experience அந்த இயர் கரெக்டா பார்த்துக்கோங்க, இது கொஸ்டினா மாறும். இந்த வீடியோவில் இந்த 3 போயமை பத்தின லேம்ப், பெய்ட், சானட் இதை பத்தின MCQ தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.